சொந்தங்களுக்கு ஹாய் ஹலோ வணக்கம். என்னோட 15வது வயசில் நான் அமெரிக்காவில் குடியேற போகிறேன் அப்படின்னு. ஆனால் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் நான் அமெரிக்காவில் குடியேறினேன். என்னோட 18வது வயசில் நான் பெரிய ஆணுலகனாக போகிறேன் அப்படின்னு. ஆனால் எல்லோரும் என்னை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் ஆணுலகன் போட்டியில் நான் பல முறை டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் சினிமாவில் ஹீரோவாக போகிறேன் அப்படின்னு. அப்பவும் என்னை பார்த்து சிரித்தாங்க. நான் ஹாலிவுட்லேயே பெரிய ஹீரோவானேன். அதுக்கப்புறமா சினிமாவில் கொஞ்சம் விழுந்துட்டேன். அப்போ எல்லோரும் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ அவ்வளோதான், நீ விழுந்துட்ட அப்படின்னு. அதுக்கப்புறமா மீண்டு வந்தேன். என்னோட 50வது வயசில் கலிஃபோர்னியாவில் கவர்னராக போகிறேன் அப்படின்னு. அப்பவும் என்னை பார்த்து சிரித்தாங்க. நீயா கவர்னரா? ஆகவே மாட்டேன் அப்படின்னு. அதையும் தாண்டி நான் கவர்னர் ஆனேன். இப்போ என்னை பார்த்து சிரித்தவங்களை பார்த்து நான் திரும்பி பார்த்து சிரிக்கிறேன். ஏன்னா அவங்க அதே இடத்துல இருக்காங்க, நான் உயர்ந்து போயிட்டேன். இது யார் சொல்கிறா அப்படின்னா நம்ம ஹாலிவுட் ஹீரோ அர்னால்டு. ஸோ இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறணும் அப்படின்னா நம்மளை கேலி செய்கிறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பயந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். கேலி பண்ணுறவங்க கேலி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வியாதி கேலி பண்ணணும் அப்படின்னு. ஸோ கேலி பண்ணுறவங்களை பார்த்து பயந்து ஓட போகிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய போகிறீங்களா? நீங்களே முடிவெடுங்க.